ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ரொம்ப மென்மையான சுவையான பாதுஷா எப்படி செய்கிறது, ஈஸியாக எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பு 250 ml கப்பு. அந்த கப்புக்கு 3 கப்பு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த உப்பை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கட்டாயம் இல்லை. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நான் அந்த கலர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 75 கிராம் பட்டர் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்கும்போது இன்னும் பாதுஷா நல்ல மென்மையாக இருக்கும். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாம் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கிடைக்கணும், அந்த அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி, இந்த மாதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். மேபி 1 கப்பு இல்லைன்னா 1.25 கப் அளவு தண்ணி தேவைப்படலாம். இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நாம் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம நான் செய்வோம் இல்லையா, அந்த பருவத்துக்கு அந்த மாவு வரணும். அதாவது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நான் எல்லோ கலர் சேர்த்தனால அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கலர் பிடிக்கலை அப்படின்னா கலர் சேர்க்காமல் கூட செய்யலாம், வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் நேரம் மாவை அப்படியே விட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மாவை மூடி போட்டு விட்டுருங்க. அடுத்ததான் நாம் சுகர் சிரப் தயார் செஞ்சிடலாம். ஒரு பேனில் 3 கப் அளவு சுகர் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, அதாவது 1 கப் இல்லைன்னா 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுலாம். இந்த சுகர் சிரப்பு கம்பி பருவம் வர வரைக்கும் கொதிக்க விடணும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது எசன்ஸ் கூட இந்த சுகர் சிரப்பில் சேர்த்து விட்டுக்கலாம். பட் ப்ளெயினாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டாச்சு. சுகர் சிரப் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இது கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்க்குறனால இந்த சுகர் சிரப்பு கெட்டி ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான் லெமன் சேர்க்குறோம். ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஓரளவு கம்பி பதம் வந்தாச்சு. அடுத்ததாக இதில் லெமன் தான் பிழிஞ்சு சேர்க்கணும். நான் ஒரு 1/4 மூடி அளவு லெமனை இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனை பிழிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பாதுஷாவை பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ சுகர் சிரப் தயாராகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம பாதுஷாவை ஷேப்பாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம சப்பாத்திக்கு எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு மாவை கையில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சும்மா ரஃப்பாக நம்ம இதை உருட்டி பால் மாதிரி வச்சுக்கலாம். நல்ல ஷேப்பாக ரவுண்டாக வரணும் அப்படிலாம் இல்லை, லைட்டாக உருட்டி எடுத்தால் போதும். கொஞ்சம் ரஃப்பாகவே இருக்கட்டும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நான் உருட்டி எடுக்கிறேன். எல்லா பால்ஸையுமே நான் உருட்டி எடுத்துருக்கேன். ரஃப்பாக தான் உருட்டி வச்சுருக்கேன். அடுத்ததாக இன்னொரு பிளேட்டில் நாம் இந்த பாலை ஒன்று கையில் எடுத்துகிட்டு லைட்டாக தட்டை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல் போடணும். அதுதான் பாதுஷாவோட ஷேப். நான் இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். ஒரு பாலை கையில் எடுத்தாச்சு. லைட்டாக இன்னொரு கை வச்சு அதை அழுத்திட்டு அதுக்கு மேலே, அதாவது அந்த நடுவில் லைட்டாக ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கோங்க. அந்த ஹோல் 2 பக்கமும் வரக்கூடாது, லைட்டாக ஹோல் போட்டால் போதும். அதுக்கப்புறமா இதை வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம செய்யணும். இப்போவே அது பாதுஷா பார்க்குறதுக்கு பாதுஷா ஷேப் வந்தாச்சு. இனி அடுத்ததான் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்ம இந்த குழி போடும்போது சில நேரம் அழுத்தமாக விழாது, அதனால் கொஞ்சம் அழுத்தமாகவே அந்த குழியை நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் பின்பக்கம் அந்த குழி வரக்கூடாது, லைட்டாக தான் அந்த குழி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸையுமே நான் இந்த மாதிரி பாதுஷா ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம ஒன்றா எடுத்து பொரிச்சிட வேண்டியது தான். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா வெளிப்பக்கம் நல்லா வேகும், ஆனால் உள்ளே மாவு மாதிரி இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பால்ஸையுமே இப்போ நான் எண்ணெயில் சேர்த்தாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நாம் இதை திருப்பி விட்டுக்கலாம்.
அந்த கலர் வந்து கொஞ்சம் பொரியிற மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நாம் வந்து இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாதுஷா வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பாதுஷாவையும் திருப்பி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டு வெளியே எடுத்துக்கலாம். அதாவது அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப டார்க்கான கலருக்கு வந்துடக்கூடாது. பாதுஷா வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ நான் மஞ்சள் கலர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பொன்னிறத்தில் இருக்குது. எல்லா பாதுஷாவையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கணும். எல்லா பாதுஷாவையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப்பில் தான் சேர்க்கணும். சுகர் சிரப்பில் ஏற்கனவே ஒரு செட்டு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 பக்கமும் திருப்பி நான் அதை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது. இதுலேயே நாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த பாதுஷாவையும் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஊறணும். இந்த சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கணும். 2 பக்கமும் இந்த சுகர் சிரப் நல்லா ஊறணும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறமா நாம் இதை வெளியே எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 2வது செட் எடுத்த பாதுஷாவை போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு செட்டில் நான் பொரித்த பாதுஷாவை ஏற்கனவே நான் சுகர் சிரப்பில் போட்டிருந்தேன். அதை வந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். அது வந்து 2 பக்கமும் நான் திருப்பி விட்டுருந்தேன். இப்போ நல்லா ஊறியிருக்கு. இதை வெளியே எடுத்துடலாம். ஸோ ரொம்ப மென்மையான ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான பாதுஷா ஈஸியாக நம்ம தயார் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ 2வது செட்டு போட்ட பாதுஷாவை திருப்பி விட்டுக்கிறேன். இது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இதை மாதிரி ஊறி வரணும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இதையும் வெளியே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.